கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, இயேசுவின் ஆசீர்வாத ஊழியங்களின் மூலம் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தரை கனம் பண்ணி வாழுகிற ஒரு வாழ்க்கையை கர்த்தர் எதிர்பார்க்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. உபாகம புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தினுடைய 10வது வசனம், நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்தரிக்க கடவாய் அப்படிங்கிறார். கர்த்தர் நமக்கு ஒரு தேசத்தை கொடுக்கிறது நம்மளுடைய விருப்பமா இருக்கலாம், அல்லது கர்த்தர் நமக்கு ஒரு வீட்டை கொடுக்கிறது, மனைவியை கொடுக்கிறது, பிள்ளையை கொடுக்கிறது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு காரியத்தையும் கர்த்தர் நமக்கு கொடுக்க வேண்டும் என்று நம்ம ஜெபிக்கலாம் அல்லது விரும்பலாம். இது எல்லாம் கர்த்தர் கொடுக்க மறுக்கிறவர் அல்ல. வேதம் சொல்லுது, கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் நீ திருப்தியா இருப்ப அப்படிங்கிறார். திருப்தியா இருக்கிறது மாத்திரமல்ல, நீ திருப்தியா இருக்கிற காலத்துல உன் தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்தரிக்க மறவாதிருப்பாயாக அப்படிங்கிறார். ஏன் தேவன் இந்த கணத்தை விரும்புகிறார் அப்படின்னா, அன்னைக்கு அநேகர் சொல்லுகிறது தேவன் கணத்தை விரும்புகிறவர் அல்ல அப்படின்னு. கிடையவே கிடையாது. தேவன் கணத்தை விரும்புகிறவர் மாத்திரமல்ல, கனப்படுத்துகிற தேவனுமாய் இருக்கிறார். ஒரு இடத்துல வேதம் சொல்லுகிறது, எனக்கு ஒருவன் ஊழியம் செய்வானாகில் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார் என்று கூட சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நீங்களும் நானும் தேவனை கனப்படுத்தணும்னு தேவன் எதிர்பார்க்கிறார். அப்படிங்கிறத விட எப்பேற்பட்ட கனத்தை தேவன் எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தினுடைய 1ஆம் அதிகாரம் 6வது வசனம், குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானனானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார். ஆண்டவர் 2 விதமான கணத்தை எதிர்பார்க்கிறார், அல்லது 2 விதமாய் அவரை கனப்படுத்த வேண்டிய இடத்துல உங்களை என்னையும் வைத்திருக்கிறார். முதலாவது ஸ்தானம், அவர் நமக்கு பிதாவாய் இருக்கிறாராமா. இந்த உலகத்துல பிதாக்களை குமாரர்கள் கனம் பண்ணுகிறாங்க. எப்படி அன்றைக்கு ஈசாக்கை யாக்கோபு ஏசாவும் கனம் பண்ணாங்களோ, அதே யாக்கோபை யோசேப்பு கனம் பண்ணினாரோ, அது மாதிரி நம்மை இந்த உலகத்துல ஜெனிப்பித்த பிதாவாகிய தேவனை நாம் கனம் பண்ண வேண்டும்ங்கிறார். அது மாத்திரமல்ல, எஜமானனை வேலைக்காரன் கனம் பண்ணுகிறான். இந்த உலகத்துல பாருங்க, எந்த ஒரு வேலை செஞ்சாலுமே அந்த வேலைக்கு மேல இருக்கிற ஹெச்ஓடியை கட்டாயம் கனம் பண்ண வேண்டிய ஒரு ஸ்தானத்துலதான் இந்த உலகமே இருக்குது. ஒரு பிரைவேட்டா இருக்கலாம், கவர்மெண்டா இருக்கலாம். கவர்மெண்டே ஏற்படுத்தி வைத்திருக்கிற தலைமைத்துவத்தை கனம் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையில தான் தேவனை வடிவமைத்திருக்கிறார். அப்ப உலகத்தை கனப்படுத்துற நம்ம உலகத்தை உண்டாக்கிய தேவனை எவ்விதமாய் கனப்படுத்தணும் என்கிறத அந்த மல்கியால சொல்றார். ஆனா ஆதியாகம புஸ்தகத்துல பாருங்க, தேவன் மனிதனை படைத்த போது மனிதன் தேவனை ஸ்தோத்தரித்ததாகவோ ஆராதித்ததாகவோ ஒன்றுமே சொல்லப்படல. ஆதியாகம 2வது அதிகாரத்துல தேவன் மனுஷனை மண்ணினாலே சிருஷ்டித்து நாசியில தன்னுடைய சுவாசத்தை ஊதி ஜீவாத்மாவாக்குறார். ஜீவாத்மாவான மனிதன் தேவனை உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை மகிமைப்படுத்துகிறேன்னு எந்த ஒரு காரியத்தையும் செய்யவே இல்லை. சரி, அங்கதான் செய்யல அப்படின்னா, ஆதியாகம 2வது அதிகாரத்தினுடைய 8வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் மனிதனுக்கென்று ஒரு தோட்டத்தை உருவாக்கி அந்த தோட்டத்திலே கொண்டு வைத்தார் அப்படிங்கிறார். ஆனா அதுவே 18வது அதிகாரத்துல பண்படுத்தவும் காவல் காக்கவும் கொண்டு வைத்தார் அப்படிங்கிறார். அப்ப முதல்ல வைத்தவர், 2வது வேலையும் கொடுத்தார், பண்படுத்தணும், காக்கணும் அப்படி.
அப்ப எனக்கு அருமையான ஒரு தோட்டத்தை கொடுத்தீரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று ஆதாம் சொன்னதாக பாருங்க, கிடையவே கிடையாது. சரி, வேலையும் கொடுக்கிறாரு, பண்படுத்தணும், காக்கணும் அப்படிங்கிற ஒரு வேலையும் கொடுத்தார். அந்த வேலையை கொடுத்தீரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன்னு சொன்னாரான்னு பாருங்க, ஸ்தோத்தரிக்கவே இல்லை. அதற்கு பின்பு உணவு காரியங்களை கூட தேவன் தான் ஒழுங்குபடுத்துறார். எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில உணவை குறித்த அறிவு அறிந்திருக்கிறோமே தவிர, இந்த உணவு எனப்பட்டது நம்ம வயிற்றுக்கு தேவை என்பதை அறிந்து அந்த நாட்களிலேயே தேவன் விருட்சங்களை விளைய வைத்து அதை புசிக்கும்படியாய் கட்டளையிட்டு இருக்கிறார். ஏதேன் தோட்டத்துல சகல விருட்சத்தின் கனியை புசிக்கவே புசிக்கலாம், ஆகிலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்கும் நாளில் தான் சாகவே சாவாய் அப்படின்னார். அப்ப புசிக்க வேண்டாம் என்கின்ற ஒரு கட்டளையை பெற்ற மனிதன் புசிக்கும்படியாகவும் கட்டளை பெற்றிருக்கிறான். இந்த எல்லா மனிதரும் தெரிந்தோ தெரியாமலையோ நம்மளுடைய வாழ்க்கையில தேவ கட்டளையை நிறைவேற்றி கொண்டே இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் பசிக்குது, ஆகாரத்தை எடுத்து சாப்பிடுகிறோம்னா நாமளா சாப்பிடலைங்க, தேவ கட்டளை நம்மளுடைய வாழ்க்கையில நிறைவேறி ஆகாரத்தை புசிக்கிறோம். அந்த ஆகாரத்தை புசிக்கக்கூடிய கட்டளையை கொடுத்து பசியை ஏற்படுத்துறாரு. இப்ப ஆகாரமும் கிடைச்சிருக்குது, பசியும் இருக்குது, டேஸ்டாவும் இருக்குது. இந்த ஆதாம் கர்த்தரை ஆராதித்தாரான்னு பாருங்க, ஆராதிக்கவே இல்லை. இதற்கு பின்பு இந்த மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி வாழ்க்கை துணையை ஏற்படுத்துறார். அயர்ந்த நித்திரையை கொடுத்து விழா எலும்பு எடுத்து மனுஷியை செய்து இந்த மனுஷனிடத்துல கொண்டு வந்து கொடுத்த போது அங்கேயாவது தேவனை ஆராதித்தாரான்னு பாருங்க, ஆராதிக்கவே இல்லை. அப்ப சிருஷ்டிப்பின் நாட்களில மனிதன் தேவனை ஆராதிக்காத போது இன்றைக்கு நீங்களும் நானும் ஆராதனையில பிரியப்படுகிற மக்களா இருக்கிறப்ப கட்டளையை நாமளே விலகிற மாதிரி இருக்கும் பாருங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது, அவர் ஆராதிக்காமலேயே இருந்தாரா அப்படின்னு நீங்க உற்று கவனிச்சு பாருங்க. அவரை மாதிரி தேவனை ஆராதித்தது அதற்கு பின்பு யாருமே இல்லைங்கிற அளவுக்கு அவர் ஆராதிச்சார். எப்பேற்பட்ட ஆராதனை அப்படிங்கிறத நாம அறிந்திருப்போம்னா நம்மளுடைய இருதயம் கர்த்தர் விரும்புகிற ஆராதனையில பிரியப்படும். இன்றைக்கு உலகம் பாருங்க, இருதயத்தை முழுவதும் கேடுபாடுக்குள் வைத்து கொண்டு மிகப்பெரிய ஒரு புண்ணிய ஸ்தலத்துல போய் நாங்கள் தெய்வத்தை ஆராதிக்கிறோம் என்று இவர்களே சில காரியத்தை சிருஷ்டித்து பாலை ஊத்துறதுல இருந்து, தேனை ஊத்துறதுல இருந்து, எண்ணெயை ஊத்துறதுல இருந்து நாங்கள் கடவுளை ஆராதிக்கிறோம், அவரை அபிஷேகம் பண்ணுகிறோம் அப்படிங்கிறோம். ஆனா உலகத்திற்கும் உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்ட உங்களுக்கும் எனக்கும் தேவனை ஆராதிக்கிற முறையில மிகப்பெரிய ஒரு வித்தியாசத்தை தேவன் ஏற்படுத்துறார். அப்ப தேவன் ஆராதிக்கிற முறை எனப்பட்டது எப்பேற்பட்டதா இருக்கிறது என்பதை பார்க்கறதுக்கு முன்னாடி முதல் மனிதன் எந்த மதத்துக்குரியவனும் கிடையாது. அந்த ஆதாம் எனப்பட்ட ஒரு மனுஷன் கிறிஸ்தவனும் கிடையாது, முஸ்லிமும் கிடையாது, இந்துவும் கிடையாது, சீக்கியனும் கிடையாது, தேவனை உடையவன் ஆதாம். அதே போல மனுஷியும் பாருங்க, எந்த மதத்தை சேர்ந்தவங்களும் கிடையாது, தேவனை உடையவர்கள். அப்ப தேவனை உடையவர்களுடைய ஆராதனை எப்படி இருக்கும், தேவனற்றவர்களுடைய ஆராதனை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதைத்தான் இங்க கர்த்தர் சொல்றாரு. நான் உனக்கு கொடுக்கிற ஒரு தேசத்துல நீ நல்லா இருக்கிற போது உன் தேவனாகிய கர்த்தரை ஆராதிக்க மறவாதிருப்பாயாக, அவரை ஸ்தோத்தரிப்பாயாக. அப்படின்னா ஆதாமினுடைய ஆராதனை முதல் ஆராதனை என்ன அப்படின்னா, தேவன் வைத்த இடத்துல இருந்தார் பாருங்க ஃபர்ஸ்ட். இதுதாங்க ஆராதனையே. இன்னைக்கு உலகத்துல எத்தனையோ டேட்டுகளை செலிப்ரேட்டிங் டேட் அப்படிங்கிறாங்க. ஒரு பேரண்ட்ஸ் டே அப்படிங்கிறாங்க, சில்ட்ரன்ஸ் டே அப்படிங்கிறாங்க, ஃபாதர்ஸ் டேங்கிறாங்க, மதர்ஸ் டேங்கிறாங்க. இந்த ஃபாதர்ஸ் டே மதர்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுகிற எத்தனையோ பிள்ளைகள் பாருங்க, அன்றைக்கு அவர்கள் ஸ்டேட்டஸ்ல வைத்திருக்கிற பெற்றோரையை அவர்கள் வாழ்க்கையில வேத வசனத்தின்படி கனமண்ணாம போயிட்டாங்கன்னா அவங்க வைக்கிற அந்த ஃபாதர்ஸ் டேவே வேஸ்ட். அதாவது வீட்டுல இருக்கிற தகப்பனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கல, வீட்டில் இருக்கிற தாய்க்கு தேவையான மரியாதையை கொடுக்கல,
ஆனா ஃபாதர்ஸ் டே வருது, மதர்ஸ் டே வருதுங்கிற கொசரம் செல்ஃபி எடுத்து போட்டோ போட்டு ஸ்டேட்டஸ்ல வச்சுட்டா அவங்க பெற்றோரை கனம் பண்றாங்கன்னு அர்த்தமா? ஒருவேளை ஊர் உலகம் சொல்லலாம், அப்பா அருமையான ஸ்டேட்டஸ், அது ஸ்டேட்டஸ் தானே தவிர லைஃப் கிடையாது. அதே மாதிரிதான் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போய் பலதரப்பட்ட இசைகளோடு பாடல் பாடிக்கிட்டு வாரம் முழுவதும் வசனத்தின்படி வாழலைன்னா இதே கேட்டகரி தான், ஸ்டேட்டஸ் தானே தவிர தேவன் இந்த ஆராதனையில் பிரியப்படுகிறவர் அல்ல. அதான் இயேசு இந்த உலகத்துல அந்த சமாரிய ஸ்திரீயின் இடத்துல சொல்லும் போது சொல்றாரு, தேவன் எப்படி இருக்கிறார்னா, பிதாவாகிய தேவன் எப்படி ஆராதனையில பிரியப்படுகிறார்னா, தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளணுங்கிறார். அப்ப ஆதாம் முதல்ல தேவனை தொழுது கொண்ட மெத்தேட் என்னன்னா, தேவன் ஏதேன் தோட்டத்துல கொண்டு வந்து வைக்கிறார். இல்ல நான் இந்த இடத்துல உட்கார மாட்டேன், இது எனக்குரியது அல்ல, நீங்க விரும்புற இடத்துல உட்கார்றதுக்கு நான் யார், அப்படி கேட்கல, வைத்த இடத்துல அப்படியே இருந்தார். அப்ப என்னை படைத்த ஆண்டவர் என்னை ஒரு இடத்துல அமர வைக்கிறார்னா பிரியப்பட்டு அமருவது தாங்க ஆராதனையே. இரண்டாவது காரியம்தான், அந்த வைத்த இடத்துல தோட்டத்தை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தாரம்மா. அப்ப பண்படுத்துறதும் காக்கிறதும் என்னால முடியாது, இதுக்கு ஒரு தூதர்களை அனுப்பி நீங்க வேலையை பார்த்துக்குங்கன்னு சொல்லல, என்ன வேலையை கொடுத்தாரோ அந்த வேலையை செய்தாருங்க. அது மாத்திரமல்ல, ஏதேன் தோட்டத்துல சில ஜீவ ஜந்துக்களை தேவன் படைத்து அவைகளுக்கு இவன் என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படியாக அழைத்து கொண்டு வந்தபோது ஆதாம் அவைகளுக்கு என்னென்ன பெயரிட்டானோ அதுவே அதற்கு பெயராயிட்டு. இதுதான் ஆராதனையே. தேவன் கொடுக்கிற வேலைய தேவனை போல செய்யறது தான். இன்றைக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஒருவேளை பிரைவேட் கம்பெனியா இருக்கலாம் அல்லது கவர்மெண்டா இருக்கலாம், கர்த்தர் கொடுத்த வேலை அப்படின்னு அந்த வேலையில ஒருவேளை கர்த்தரை போல செய்யறது தாங்க. அந்த பெயரிடுகிற வேலையே என்னன்னா, தேவன் மனுஷன் இந்த பூமியில ஜீவாத்மாவாகிற வரைக்கும் அந்த வேலையை அவர் தான் செய்து கொண்டிருந்தார். அப்ப அவர் செய்த வேலையை இன்றைக்கு மனுஷன் கையில கொடுத்திருக்கிறாரு. அவரை போல செய்வது தாங்க ஆராதனையே. ஊழியமே அதே மாதிரிதான். இதே பூமியில பிதாவாகிய தேவனை இயேசு மாம்ச சரீரத்துல பரிசுத்த ஆவியை பெற்று அவருடைய சித்தத்தை செய்து அவரை மகிமைப்படுத்தினார். அவர் இன்றைக்கு அவருடைய ஆவி இன்னைக்கு நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அவரை போல நீங்களும் நானும் பிதாவினுடைய சித்தத்தை செய்கிறது தான் அவரை பிரியமாய் ஆராதிப்பதற்கு அடையாளம். இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லைன்னா, அப்ப தேவன் இஸ்ரவேலை காக்கிறது போல இஸ்ரவேலரும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட இடத்துல காக்கிறவர்களா இருக்கணுங்கிறத சித்தம். அப்ப ஆதாம் தேவனை எப்படி ஆராதித்தாருன்னா, தேவன் வைத்த இடத்துல தேவனுக்காக இருந்தார் ஃபர்ஸ்ட். இரண்டாவது, தேவன் கொடுத்த வேலைய தேவனை போல செய்தார். மூன்றாவது, சில ஜீவ ஜந்துக்களை கொடுத்த போது அவைகளுக்கு அவர் என்ன பெயரிட வேண்டும் என்று ஆசைப்பட்டாரோ அதே பெயரை இவரும் இட்டார். நாலாவது காரியம்தான், இவர் தனிமையாயிருப்பது நல்லதல்ல என்று சொல்லி ஒரு மனுஷியை ஏற்படுத்தி அந்த மனுஷியை ஒரு இடத்துல கொண்டு வருகிற போது மனுஷியும் தேவனை ஆராதித்தாங்க, மனுஷனும் தேவனை ஆராதித்தாங்க. எப்படின்னா, தேவன் கொடுத்த மனுஷிய தேவன் படைக்கப்பட்ட மனுஷன் அப்படியே ஏற்றுக்கொண்டார். பாருங்க, இவங்கள் என் மாம்சத்தின் மாம்சமும் என் எலும்பின் எலும்பும். அதே போல மனுஷியும் ஒரு வார்த்தை கூட பேசல, அந்த அம்மாவை ஏற்றுக்கொண்டாங்க. அப்ப கர்த்தரை ஸ்தோத்தரித்து ஆராதித்து வாழுகிற வாழ்க்கைன்னா என்னன்னா, தேவனாலே எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற மனைவியா இருக்கலாம், தேவனாலே எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற கணவனா இருக்கலாம், தேவனாலே கொடுக்கப்பட்டு இருக்கிற பிள்ளைகளா இருக்கலாம், வீடா இருக்கலாம், வாகனமா இருக்கலாம், மன நிறைவோடு கூட ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இருதயம் வேணுங்க. எத்தனையோ பேருக்கு அந்த இருதயம் இல்லை. தனக்கு கடவுள் கொடுத்த மனைவியில திருப்திப்படுத்தாம யாருடைய மனைவியோ எட்டி பார்க்கிற எத்தனையோ புருஷர்கள் இருக்கிறாங்க. அதே போல தனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற புருஷனிடத்துல திருப்தி ஆகாம யாருக்கோ புருஷனாய் இருக்கிறவர்களை எட்டி பார்க்கிற மனைவிமார்கள் இருக்கிறாங்க. அதுபோல கர்த்தர் கொடுத்த பெற்றோர்
கர்த்தர் கொடுத்த பிள்ளை அதுல திருப்தி இல்லாம யாருடைய பிள்ளைகளிலேயோ தங்கள் வாழ்க்கையில திருப்தி ஆகணும்னு நினைக்கிறாங்க. இப்படியெல்லாம் இருந்து கொண்டு வாரத்துல ஒரு நாள் போய் நான் கர்த்தரை ஆராதிக்கிறேன் அப்படின்னா அது ஆராதனை அல்ல, அதுதான் மாய்மாலமான காரியம் அப்படிங்கிறார். இதை ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு, அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமா இருக்குது, வாயினாலே என்னை துதிக்கிறார்கள் அப்படிங்கிறார். இப்ப கர்த்தர் கொடுத்த தேசத்துல கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறதற்கு முன்னாடி நம்மளை ஸ்தோத்தரிக்க பண்ணுவதற்காகவே சில மெத்தடை தேவன் ஃபாலோ பண்ணாராமாங்க. உபாகம புஸ்தகத்தினுடைய 8வது அதிகாரத்துல அந்த மெத்தடை குறித்து சொல்றாரு. 8ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல, அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினாலும் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை நீ உணரும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாத மன்னாவினால் உன்னை போஷித்தார். அப்ப கர்த்தர் கொடுக்கிற ஒரு தேசத்துக்குள்ள நம்ம போறதுக்கு முன்னாடி நம்மளை கர்த்தருடையவர்களாய் மாற்றுவதற்கு கர்த்தர் சில சிறுமையை தேவன் அனுமதிக்கிறார், பசியை அனுமதிக்கிறார். இந்த பசியும் சிறுமையிலையும் அறியாத மன்னாவை கொடுக்கிறாங்க. ஏன் நான் சிறுமைப்படணும்? இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சிறுமை அப்படிங்கிறத விட நான் சிறுமை அடைந்திருக்கிறேன் என்று சொல்லி உணரடையும்படியா சில பேரை ஏற்படுத்துறார். நம்ம நல்லா ஆவிக்குரிய வாழ்க்கையில தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், ஆவிக்குரிய தேவனோடு தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், ஆவிக்குரிய வழியில தான் தேவன் நம்மளை நடத்தி கொண்டு வந்தாலுமே இந்த சிறுமையை தேவன் ஆவிக்குரிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஏன் அனுமதிக்கிறார் அப்படின்னா, 1 சாமுவேலின் புஸ்தகம் 1வது அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க. அன்றைக்கு எல்கானாவும் அன்னாலும் வருடம் கர்த்தரை ஆராதிக்க ஆலயத்துக்கு போறாங்க, வருடம் பலி செலுத்துறாங்க. ஆனா அன்னாளினுடைய கற்பம் அடைபட்டிருக்கு. அதே வீட்டுல எல்கானாவுக்கு இன்னொரு மனைவி பெனினாள் இருக்கிறாங்க. வருடத்துக்கு ஒரு குழந்தை அந்த அம்மாவுக்கு பிறகு குழந்தை பெற்றதோட அந்த அம்மா இல்லாதபடி இந்த அன்னாளை காயப்படுத்தும்படியாகவே அந்த பெனினாளுடைய எல்லா செயல்பாடுகளும் இருக்குது. செயல்பாடு மாத்திரமல்ல, சில இடங்கள்ல பேசவே செய்தறாங்க. இது நிமித்தமாக அன்னாள் அழுது கொண்டு அநேக நாட்கள் ஆகாரம் புசிக்காமலும் இருக்கிறாங்க. இதுதாங்க சிறுமை. மற்றவங்களுக்கு கிடைக்கிற ஒரு நன்மை எனக்கு கர்த்தர் கொடுக்காம பிளாக் பண்றார், கர்த்தர் பிளாக் பண்றார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அன்னாளின் கற்பத்தை அடைத்திருந்தார். அந்த சிறுமைப்பட்ட காலகட்டத்துல இந்த அம்மாவினுடைய இருதயம், கல்லா இருந்த இருதயம், அது சதையான இருதயமாய் மாறுவதற்கு டே பை டே உடைக்கிறதற்கு ஒரு ஆளை ஏற்படுத்தி அந்த அம்மா உடைந்த இருதயத்தோடு கதறிக்கொண்டே இருக்கிறாங்க. கடைசியாக ஒரு நாள் வருகிறது, பேசுறதுக்கு கூட பலன் இல்லை. தேவாலயத்துல தன் இருதயத்தை உடைத்து ஊத்துகிற போது ஒரு பொருத்தனையோடு ஜெபம் பண்றாங்க. என்ன பொருத்தனை ஜெபம்னா, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, எனக்கு ஒரு ஆண் குமாரனை நீர் கொடுத்தீர் என்றால், அப்ப இதுவரைக்கும் என் புருஷன் தான் எனக்கு ஒரு குமாரனை கொடுப்பான், என் புருஷன் தான் அந்த பெனினாளுக்கு குழந்தைய கொடுத்துட்டு இருந்தான், இந்த புருஷனிடத்திலிருந்து எனக்கு குழந்தை வரும் வரும் என்று காத்து கொண்டிருந்த அன்னாளினுடைய ஜெபம் இனி புருஷனை நம்பி ஒரு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா புருஷன் அன்னாளுக்கு சேர்ந்து வாழாம கிடையாது, அன்னாளோட அன்பா இல்லாம இல்ல, 10 குழந்தைகளுக்கு சமானமா இவ்வளவு பிரியமா இருந்தாலும் கற்பம் தங்காமல் இருப்பதற்கு காரணம் என் கணவர் கிடையாது. கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தினது எதற்காக? அவரை ஸ்தோத்தரித்து நான் பாட வேண்டும் என்று. அதனால எனக்கு என் புருஷனால குழந்தை வரும் என்று நான் நம்பல. ஆனா என் புருஷனுக்குள்ள இருந்து கர்த்தர் தம்முடைய குழந்தையை வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்றுதான் கர்த்தரிடத்துல கேட்கிறார். ஆண்டவரே, நீர் எனக்கு ஒரு குமாரனை கொடுத்தீரால் அவனை உமக்கே கொடுப்பேன், உமக்கு ஊழியக்காரனாய் கொடுப்பேன் என்று பொருத்தனையோடு ஜெபம் பண்றாங்க. இந்த சிறுமை அந்த அம்மாவை பசியோடு தேவனிடத்துல ஜெபிக்க வைத்தது.
பசிதாகத்தோடு ஜெபித்த போது பொருத்தனை பண்றாங்க. இந்த அம்மாவினுடைய விண்ணப்பத்தின்படியே கர்த்தர் சாமுவேல் எனப்பட்ட ஒரு பிள்ளையை அன்னாளின் வயிற்றுல வைக்கிறாங்க. ஒரே வருடத்துல இந்த அன்னாள் பிள்ளையை பெற்றெடுத்ததுக்கு அப்புறம் நல்லா பால் கொடுத்து இந்த பிள்ளைய தேவாலயத்துல கொண்டு வந்து விட்டாங்க. இந்த அன்னாளினுடைய சிறுமை 1வது அதிகாரத்துல கண்ணீரில் ஆரம்பிக்குதுங்க. 2வது அதிகாரத்துல கர்த்தருடைய ஆலயத்துல பிள்ளையை கொண்டு வந்து கொடுத்துட்டு பாடலோடு கூட நிறைவேறுகிறது. இந்த நாள்ல கூட ஏதோ ஒரு காரணத்தின் மித்தமாய் கர்த்தர் உங்களை சிறுமைப்படுத்தி கொண்டிருக்கிறாரா? ஒன்று மறந்துடாதீங்க, உங்க சிறுமையில தேவன் களி கூறுகிறவர் அல்ல. உங்களை ஏதோ ஒரு காரியத்துல பசியினால வருத்துகிறாரா? நீங்க பசியாய் இருக்கிறது தேவன் சந்தோஷப்படுவதற்காக அல்ல. ஒரு தேசத்தையே கர்த்தர் கொடுக்க போகிறார். அது கர்த்தர் கொடுத்த தேசம் என்று இஸ்ரவேலர் எப்படி வாழ்ந்து காண்பித்தாங்களோ அதுபோல நீங்கள் விரும்பின ஒரு காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணின காரியத்தை உங்களுக்கு கொடுப்பார். அந்த கொடுக்கிற போது அதுல நம்ம மயங்கிடக்கூடாது. அதுதான் உலகம்னு ஓடிடக்கூடாது. எத்தனையோ பேருக்கு, எத்தனையோ விவசாய குடும்பங்களில எனக்கு மாடு இல்லை ஐயா எனக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு என்று பாஸ்டர்ட்ட ஜெபம் பண்ணுவாங்க. ஆடு இல்லைங்கய்யா, ஆடு வரணும்னு ஜெபம் பண்ணுங்க, குட்டி போடணும்னு ஜெபம் பண்ணுவாங்க. கடைசியா பாஸ்டர் ஜெபம் பண்ணி ஆடு மாடு இனப்பெருக்கம் ஆயிடுச்சுன்னா அந்த வாரங்களில ஆராதனையில நடக்கிற ஆராதனைக்கே பங்கு பெறாம ஆடு மாடுகளோடு ஓய்வு நாட்களை அனுசரித்து கொண்டிருப்பாங்க. அந்த இருதயம் நமக்கு இருக்கக்கூடாது. நம்ம இருதயம் தேவைக்காக தேவனை தேடுகிற இருதயம் அல்ல, தேவன் தான் நம்மளுடைய தேவை என்று தேடுகிற ஒரு இருதயமாய் இருக்கணும். அதனாலதான் தேவன் என்ன பண்ணுகிறார்னா சிறுமையை அனுமதிக்கிறார். சிறுமையை அனுமதித்தது மாத்திரமல்ல, பசியில வருத்துகிறார். பசியில வருத்தினவோடு இல்லாதபடி இந்த பசியே இல்லாத அளவுக்கு தேவன் பசி அழிக்கிறதுக்கு ஒரு அப்பத்தை கொடுக்கிறாருங்க. இன்னைக்கு அநேகர் பசியினால் அழிந்து கொண்டே இருக்கிறாங்க. ஆனா தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் தாங்க பசியவே அழிப்பதற்கென்று வானத்திலிருந்து ஒரு மன்னாவை கர்த்தர் கொடுக்கிறார். இந்த 40 வருடம் கர்த்தர் பசியிலே இவங்களை நடத்தல, பசியை அழித்து நடத்தினார். அது எதை கொண்டு நம்ம அறியணும் அப்படின்னா, மனுஷன் அப்பத்தினாலும் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதற்கு அடையாளமாக வாழ வேண்டும் என்றுதான் நடத்தினார். அப்ப இந்த அப்ப வந்தது எதற்காக, அல்லது இந்த பசி வந்தது எதற்காக, சிறுமை வந்தது எதற்காகனா கர்த்தர் கொடுத்த ஒரு தேசத்தை குறித்து சொல்றார். இதை குறித்து இதே உபாகம புஸ்தகத்தினுடைய 8வது அதிகாரத்திலிருந்து 7-15 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தர் எப்பேற்பட்ட தேசத்தை கொடுத்தாருன்னா 7வது வசனத்தை வாசிக்க பாருங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்தில் பிரவேசிக்க பண்ணுகிறார். முதலாவது கர்த்தர் நல்லவராய் இருக்கிறதுனால கர்த்தர் கொடுக்கிற எல்லாமே நல்லதா தாங்க இருக்கும். கர்த்தர் ரொம்ப பிராண்டடான காட். அவருடைய லெவலே ஹை லெவல். அப்போ அவர் கொடுக்கிற எல்லாமே பிராண்டடா தான் இருக்கும் பாருங்க, டூப்ளிகேட்டே இருக்காது. நல்ல தேசத்தை கொடுக்கிறப்ப அது எப்பேற்பட்ட நல்ல தேசமா இருந்ததுன்னா, அது பள்ளத்தாக்குகளும் மலைகளும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள ஒரு தேசம். அது பள்ளத்தாக்குகள் உள்ள ஒரு தேசம் மாத்திரமல்ல, ஆறுகள் இருக்குதாமா, ஊற்றுகள் இருக்குதாமா, ஏரிகள் இருக்குதாமா. அப்ப நீர்வளம் பொருந்திய ஒரு நல்ல தேசம். நீர்வளத்துல எப்பயும் பசுமையாவே இருக்கும் பாருங்க. அதே மாதிரி கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதமும் நம்ம எப்பொழுதும் சமாதானத்தோடு இருக்கணும், எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருக்கணும், எப்பொழுதும் ஆரோக்கியமா இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அடுத்து கீழே சொல்லப்பட்டிருக்குது, அது கோதுமையும் வாட்கோதுமையும் திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும் மாதுளஞ்செடிகளும் உள்ள தேசம். அது ஒலிவ மரங்களும் எண்ணெய்களும் உள்ள தேசம். அது மழை தாழ்ச்சியான காலங்களில் அப்ப குறைவில்லாமல் இருக்கிற ஒரு தேசம். கல்லுகள் இரும்பும் செம்பும் வெட்டி அடிக்கிற மலையிலும் உள்ள ஒரு தேசம் அப்படிங்கிறார். எவ்வளவு ஆசீர்வாதம் பாருங்க. கோதுமை, வாட்கோதுமை, திராட்சரசம், அத்தி மரம், மாதுளை மரம், ஒலிவ மரம், எண்ணெய், தேனு, இரும்பு, அப்பம், எல்லா நன்மைகளும் நிறைந்த ஒரு தேசத்தை கொடுக்கிறார்.
ஆனா அந்த தேசத்தை கொடுத்துட்டு தான் கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் எகிப்திலிருந்து விடுதலையாகி வருகிற அந்த நாளை நினைத்து கொள்ளுங்க. அடிமைகளான வாழ்க்கையிலிருந்து தான் கர்த்தர் உங்களுக்கு இப்பேற்பட்ட ஒரு நிலைமையை கொடுத்தார். அதனால உங்களிடத்தில் இருக்கிற அடிமைகளை நீங்கள் நினைக்கணும். இந்த அடிமைகளை உங்களை எப்படி நான் விடுதலை ஆக்கணும், அது போல விடுதலை பண்ணணுங்கிறார். அங்க ஒரு வரைமுறையை ஏற்படுத்துறார். ஒரு பெண் எப்படி வாழணும். உதாரணத்துக்கு ஒரு ஆணும் சண்டை போட்டு கொண்டு இருக்கிறாங்கன்னா, ஒரு பெண் துணிந்து போய் தன்னுடைய கணவன் அல்லாத வேறொரு ஆணோடு கூட தன் கணவனை சண்டை போடுகிறார் என்று சொல்லி மர்மமான அவயங்களை பிடித்தால் அவள் கையையே வெட்ட சொல்லி கர்த்தர் சொல்றார். ஒரு பெண் இப்படித்தான் இருக்கணும்னா அப்படித்தான் இருக்கணும். ஒரு பெண்ணுக்குன்னு கர்த்தர் கொடுத்திருக்கிற அழகு இருக்குதுங்க, மதிப்பு இருக்குதுங்க. இன்றைக்கு எத்தனையோ ஒரு பெண்ணுரிமை என்று சொல்லி தேவனுக்கு எதிரான அநேக செயல்கள் செய்யறது, போடுகிற வஸ்திரமா இருக்கலாம் அல்லது செயல்படுகிற விதமா இருக்கலாம். வேதம் சொல்லுது கர்த்தர் அதை அருவருக்கிறார். அவர் கொடுத்த தேசத்துல அவருடைய சட்ட திட்டத்தின்படி வாழுகிறது தாங்க அவரை ஆராதிக்கிறது. அப்ப ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்துல கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழ்ந்த வாழ்க்கை தான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆராதனைக்கு அடையாளமே. அதே மாதிரிதான் இங்கேயும் வருடம் பஸ்கா பலிகையை நம்ம செலுத்திட்டு அதே இஸ்ரேல்ல கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழலைன்னா இவர்கள் செலுத்தின பஸ்கா இவர்களை பாதுகாக்கவே இல்லை. கர்த்தர் வாக்கு பண்ணின ஒரு தேசம்தான். ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் இஸ்ரேலுக்கு வாக்கு பண்ணின ஒரு நல்ல தேசத்துலதான் இவங்களை கொண்டு வந்து வச்சாரு. வருடம் பண்டிகை செலுத்தினாங்க, வருடம் பலிகளை செலுத்தினாங்க, ஆலயம் இருந்தது, ஆசாரியர்கள் இருந்ததா. ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தையை இவர்கள் விட்டதுனால வேதம் சொல்லுதுங்க, ஓய்வு வருடமே 70 வருடம் ஆனபடியினால 70 வருடம் பாபிலோன்ல அடிமைகளாக இவர்கள் விற்கப்பட்டாங்க. இதெல்லாம் எதற்காக தேவன் வேதத்துல எழுதி வைத்திருக்கிறார்னா, உங்களுக்கும் எனக்கும் அவர்கள் தேவனுடைய வார்த்தையை விட்டதுனால அவர்களுக்கு இந்த நிலைமை வந்தது போல நீங்களும் நானும் தேவனுடைய வார்த்தையை விட்டா நமக்கும் இதே நிலைமை தான் வருங்கிறார். இயேசு கூட இதுக்கு ஒரு ஓமையா சொல்றாரு. ஒரு மனிதன் ஒரு ஐஸ்வர்யவானாகிய ராஜாவினிடத்துல மிகுந்த கடன் பட்டுட்டான். இந்த கடனின் நிமித்தமா அவன் மனைவி, பிள்ளைகள், வீடு, வாகனங்கள், நிலங்கள் அத்தனையும் ஏலத்துக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தது. அந்த ராஜாவாகிய முதலாளி குடும்பத்தோடு கூட அழைத்து பட்ட கடனை நீ திருப்பி கொடுக்கிறையா இல்லையா என்பதை விசாரிக்கிறதை போல கேட்கிறார். அந்த மனிதன் கெஞ்சி நிக்கிற, ஐயா நிர்வாகமே இல்லை, மழை இல்லை, நான் எப்படி வாங்கின கடனை கொடுக்க முடியும்? எத்தனையோ கோடி கடனாக இருந்தாலுமே எனக்கு நிர்வாகம் இல்லைன்னா எப்படி கொடுக்க முடியும் என்ற போது அந்த முதலாளி அவன் மனைவி, பிள்ளைகள் எல்லாம் பார்த்து பரிதாபப்பட்டு அவன் கடன் முழுவதையும் மன்னிக்கிறார். மன்னிக்கப்பட்டவன் தன் வீட்டிற்கு போகிற போது அவனிடத்திலிருந்து சொற்ப பணத்தை, ஒரு 5000 10,000 வாங்கின கடனை வாங்கினவன் எதிர்த்து அப்படி வருகிறான். அவனிடத்துல இவன் பலவந்தம் பண்ணி கடனை கேட்கிறான். அவனும் இவன் எப்படி இவனுக்கு முதலாளியா இருந்த ராஜாவினிடத்துல கெஞ்சி நின்றானோ அதே மாதிரி இவன்கிட்ட கடன் பட்டவனோ இவனிடத்துல கெஞ்சி நிற்கிறான். ஆனா மன்னிக்கப்பட்ட இவன் தன்னிடத்தில் கடன் பட்டவனை மன்னிக்காம போயிட்டான். மன்னிக்காத போனது மாத்திரமல்ல, நீ கடனை தீர்க்கிற வரைக்கும் என் வீட்டுல பண்ணையத்துல அடிமையாய் வேலை செய்ய என்று வீட்டுல உடைய அடிமையாய் நிறுத்தினான். இதனுடைய ரிசல்ட் என்னவா மாறுது? அந்த மன்னித்த முதலாளிக்கு இவனுடைய தவறுதல் தெரிய வருது. இவனுடைய மன்னிப்பு அனைத்தையும் கேன்சல் பண்ணி அவன் மனைவி, பிள்ளைகள், வீட்டெல்லாம் விட்டுட்டாரு. இவனையோ உபாதிக்கிறவரிடத்தில் கொண்டு போய் விட்டாராமா. இன்றைக்கு நீங்களும் நானும் ஆராதிக்கிறதுல தேவன் பிரியப்படுகிறதோடு கூட அவர் விரும்புகிறபடி ஆராதிக்கிறதுல அவர் ரொம்பவும் பிரியப்படுகிறார். கடவுளுடைய மன்னிப்பு நமக்கு கிடைச்சிருக்குதா? நம்மளிடத்துல மன்னிப்புக்கு எதிர்பார்க்கிறவர்களுக்கும் நம்ம மன்னிக்கணும். எப்படி இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி வந்தாங்க இல்லைங்களா? இவர்களிடத்துல இருக்கிற அடிமையா இருக்கிறவர்களையும் விடுதலையாக்கும்படியாகத்தான் விடுதலைச்சார். அப்ப இந்த காலை வேளையில ஆண்டவரே, நீர் கொடுத்த நல்ல தேசத்துல, நீர் கொடுத்த நல்ல குடும்பத்துல, நீர் கொடுத்த நல்ல வேலையில உம்முடைய வசனத்தின்படி வாழ எங்களுக்கு உதவி செய்யணும் கேளுங்க. கட்டாயம் கர்த்தர் இந்த பூமியில நன்றாயிருக்க உதவி செய்வார். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தின் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம்.
இந்த காலை வேளையிலே உம்மை நோக்கி பார்க்கிறோம். நாங்கள் அழுத ஊரிலேயே எங்களை ஆனந்த களிப்போடு கூட வாழ வைக்கிற ஒரு நல்ல தகப்பன். இப்படி இந்த நாட்கள்ல செய்கிறதற்காய் நன்றி. அந்நாளை எங்களுக்கு மாதிரியாய் வைத்திருக்கிறேன். எந்த ஆலயத்துல அழுது கொண்டு இருந்தாங்களோ அதே ஆலயத்துல ஆராதிக்கிற ஒரு பெண்மணியாய் மாற்றினது போல உம்முடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கையை தாரும். ஆசீர்வதியும் பலப்படுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.